ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சண்டே மெனு பார்க்கறதுக்கு முன்னாடி சாட்டர்டே என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். சாதம், கோஸ் பொரியல், காரக்குழம்பு, இட்லியும், இட்லிக்கு சைட் டிஷ்க்கு பொடியும், மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பப்பாளி, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு. ஓகே, இப்போ சண்டே மெனு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்ம சாட் படி இன்னைக்கு மீன் தான். குழம்புக்கு புளி ஊற வச்சாச்சு. அரிசி அளந்து ஊறிட்டு இருக்கு. மீன் வாஷ் பண்ணி ரெடியா இருக்கு. ரசத்துக்கு தக்காளி, மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. குழம்புக்கு பொரியலுக்கு சின்ன வெங்காயம். குழம்புக்கு தனியா தக்காளி, இஞ்சி, பூண்டு, முட்டை எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப நம்மோட கிண்டல், கிளறல், கலக்கல், தட்டல், உருட்டல் இப்படி எல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். காலையில டீ போட்டது போக கொஞ்சம் பால் மீதி இருக்கு. இடையில யாராவது டீ காஃபி கேட்டாங்கன்னா போட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள காஃபி ஒண்ணு கிடைக்குமான்னு குரல் வருது. இன்னைக்கு சண்டேன்றதுனால முன்னாடி நாள் நைட்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணல. இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுதான். என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ஜனனிக்கும் கொஞ்சமா சளி இருந்ததுனால சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்தது நம்மளோட ஃபுட் சார்ட்ல. பாலை தூக்கி அடுப்புல போட்டுட்டு சாப்பாடுக்கும் அடுப்புல வச்சுட்டு இப்போ குழம்புக்கு வதக்கலாம். கடாய் அடுப்புல வச்சுட்டேன். சூடு ஏறட்டும், அதுக்குள்ள ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் சூடானதும் அடுத்தடுத்து வதக்குற வேலையை பார்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் கூட போட்டுட்டு ரசத்துக்கு ஒரு சுத்தி ரெடி பண்ணா ரசத்துக்கு தேவையானது ரெடி ஆயிடும். அதுக்குள்ள ரசத்துக்கு கொஞ்சமா தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியில போட்டு வச்சோம்னா கட் பண்ணிட்டு ரசம் கரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா கரைச்சிடலாம் தக்காளிய. எப்பவும் ரசம் பண்ணும்போது தக்காளியும் புளியும் கொஞ்சம் தனியா எடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஊற வச்சோம்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ரசத்துக்கு அரைச்சாச்சு, எடுத்து தனியா வச்சிடுறேன். இனிமே இது ரசம் தாளிக்கும் போது தான் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் முன்னாடி இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. கொஞ்சமா பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி வேக விட்டுட்டா அடுத்த வேலைக்கு ரெடி பண்ணிடலாம். வியாழக்கிழமை பாபா கோயில் போயிருந்தோம் மயிலாப்பூருக்கு. அங்க ரிட்டர்ன் வரும்போது வெங்காயம் நல்லா இருந்தது. அதனால ஒரு 2.5 கிலோ வெங்காயம் வாங்கியிருந்தேன். அதனால இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஆனியன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஆனியன் போட்டா டேஸ்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு, மருத்துவ குணமும் கொஞ்சம் கூட இருக்கும்ல, அதனாலதான். பால் சூடாயிடுச்சு. காஃபி கேட்டிருக்காங்க இல்லையா, காஃபி போட்டுடலாம். நமக்கு காஃபி வேணும்னா நம்ம தான் போட்டுக்கணும், வேற யாரும் போட்டு தர மாட்டாங்க. இல்ல சும்மா இதுல சரியில்லை அது சரியில்லை, சக்கரை பத்தல, காஃபி தூள் பத்தலன்னு குறை சொல்லிட்டு இருந்தா யார் போட்டு தருவாங்க. காஃபியும் போட்டாச்சு, கொஞ்சம் காஃபி கீழே ஊத்தியாச்சு. ஷேர்ஸ் பண்ணிக்கோங்க. நான் குடிக்கல, ஜேபிக்கு தான் தரப்போறேன். இந்த டைம்ல எனக்கெல்லாம் காஃபி போட்டாக்கா அது ஹாட் காஃபியா குடிக்க மாட்டேன், கோல்டு காஃபியா தான் குடிப்பேன். ஓரத்துல எடுத்து வச்சுட்டு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள நம்ம சின்ன காஃபியை துடைச்சு போட்டுட்டு முட்டை பக்கம் போயிடலாம். இப்ப கழுவின முட்டையெல்லாம் எடுத்து கிண்ணத்துல போடுறேன். அதுல கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்ப அது கிண்ணத்துல உடையக்கூடாது. வெந்ததுக்கு பிறகு நம்ம வாயில தான் உடையணும். அப்பதான் அழகு. இல்லாட்டி இந்த அல்புமின் எல்லாம் வெளியே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா பாலடை மாதிரி கட்டிக்கிட்டு வரும். பாலை கீழே இறக்கி எடுத்து வச்சுட்டு முட்டையை அந்த அடுப்புல போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போலாமா. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள கொஞ்சம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அது கூட சேர்த்து வதங்க விட்டுடலாம். அப்புறமா அது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி விட்டு அரைச்சிட்டாக்க குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி ஆயிடும். இப்ப இருக்க சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒரு நாள் வெயில் அடிக்குது, ஒரு நாளைக்கு குளிர் அடிக்குது. நம்ம தொண்டையும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்லா பேசுது, ஒரு நாளைக்கு கரக்கரன்னு இருக்கு. சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. அது சின்ன வெங்காயம் வதங்கும் போதே நல்ல வாசமா இருக்கு. இப்ப இதோட தக்காளியும் ஆட் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டா நல்லா வதங்கி வந்துடும். இன்னைக்கு காலையில கேழ்வரகு கூழ் வைக்கிறதுக்கு கேழ்வரகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா இவங்க இருக்க ஹெல்த் கண்டிஷனை பார்த்தா கொஞ்சம் சளி சரியாகணும், அப்புறம் தான் மத்தெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்தது. அதனால இன்னைக்கு கூழுமே கேன்சல் பண்ணிட்டோம். காலையில தோசை தான் ஊத்தி கொடுத்தேன். வெங்காயத்தை தட்டிட்டு திரும்ப பாக்குறதுக்குள்ள சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் தக்காளியை திறந்து ஒரு 2 வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ண போலாம். இப்ப ரசத்துக்கு கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்புக்கு அப்புறமா பாத்துக்க போறேன். கரைச்ச புளியோட தக்காளி, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு இப்போதைக்கு சும்மா தக்காளியும் புளியும் சேர்த்து ஒரு 2 தடவை பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஓரமா ஊற வச்சோம்னா
அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஊறி இருக்கும். நம்ம தக்காளி எடுத்து ரசத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மேஷ் ஆகி வரும். இப்ப இதோட நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் எடுத்து அதாவது மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் அதையும் எடுத்து இதோட ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப குழம்புக்கு வதக்குனது அடுப்புல வெங்காயம், தக்காளி வதங்கிட்டு இருக்கு. ரசத்த டேஸ்ட் பார்த்துட்டு தனியா எடுத்து ஊற வச்சுட்டு அதை போய் பார்த்துருவோம். இப்ப கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதை இப்படியே எடுத்து தட்டுல போட்டு ஆற வச்சாக்கா அரைக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல நம்ம ரொம்ப சூட்டோட அரைச்சோம்னா அப்படியே மேல எல்லாம் தெரிச்சு அடிக்கும் மிக்ஸி ஜார்ல இருந்து. இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா சமைக்கிறவங்களுக்காக தான். சாதம் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து ஆற வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். இப்ப திரும்ப கடாயில எண்ணெய் விட்டு சீரகம், கடுகு சேர்த்து இதை அப்படியே பாதி எடுத்து ரசத்துக்கு கொஞ்சம் போட்டு கொஞ்சமா வெந்தயத்தை சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம்னா அது குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வேலையை முடிச்சுட்டு சாப்பாடை வெடிச்சு விட்டுட்டு அடுத்து நம்ம புளி கரைக்கணும். சாப்பாடு கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு விட்டுக்கலாம். அதுக்குள்ள புளி கரைச்சிக்கிறேன். தேவையான அளவு புளி கரைச்சதும் அதுல உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டு குழம்பு கரைச்சிக்கலாம். இப்ப நான் எப்படி பண்ண போறேன்னா, இப்ப கரைக்கிற குழம்பு எடுத்து தனியா கொதிக்க விட்டுட்டு நம்ம கடாயில தாளிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி தாளிச்சு ஒரு 2 இல்ல ஒரு 3 தக்காளி அது மேல கொஞ்சம் மிதக்க விட்டா மாதிரி போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மண் சட்டிலாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். உடையாம இருக்கும். நம்ம டைரக்டா வந்து மண் சட்டியில தாளிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடியில நல்லா சூடு ஏத்தி ஏத்தி இப்போ அடுப்புல வைக்கிறோம் அப்படின்ற போது பிரச்சனை இல்லை. அந்த ஹீட் வந்து வேற மாதிரி விடும். நம்ம கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறோம் இல்லையா? அது வந்து ஹீட்டு மண் சட்டி தாங்காது. அது அப்படியே அடியில எல்லாம் சூடு ஏறி விசில் விட்டா மாதிரி ஆயிடும். ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வராது மண் சட்டி. அப்பப்ப மண் சட்டி வாங்குற மாதிரி ஆயிடும். பட் இந்த மெத்தட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அதாவது வருஷ கணக்குல கூட மண் சட்டி நல்லா வரும். என்கிட்ட இருக்க மண் பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா அது ஒரு 4 வருஷம் இருக்கு. இப்ப திரும்ப அதே கடாயிலேயே வந்து கொஞ்சமா கடுகு, சீரகம் போட்டு கடலைப்பருப்பு, உளுந்து போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சமா வெங்காயத்தை போட்டுட்டு கோஸ் எடுத்து போட்டு வதக்கி விட்டு உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்க போறேன். தண்ணி ஊத்தாம தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சாலே கோஸ் வெந்து வந்துடும். வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி ஆறி இருக்கும் அரைக்கலாம்னு எடுத்து வர போனா கிச்சன்ல ஒரு சமையல் ரெடி ஆகுது, ஹால்ல ஒரு சமையல் ரெடி ஆகுது. பள்ளியோட வாரிசுன்னு ஐடி கார்டு காட்டுறா பாருங்களேன். சொப்பு சாமான்லாம் எடுத்து அதுல ஒரு சமையலை பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கா, வீடியோ எடுத்துட்டு இருக்கா. கிச்சன்ல கிணத்தை காணும்னு நான் தேடின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். மேடம் இங்க கிணத்தை கொண்டு வந்து கிணறா மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து சமைக்கிறாளாமா. கிண்ணம் கிணறா மாறி இருக்கு. மிட்டம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கே வந்து படிப்புக்கு லீவ் விட்டாங்க. இன்னும் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சுச்சுன்னா பாருங்களேன், லீவுக்குள்ள வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க. கீர்த்தனா லீவுன்றதுனால கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தங்கச்சி உள்ள இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. வதக்கின வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துடுறேன். கொஞ்சமா ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிறேன். அது வந்து மீன் வறுக்கிறதுக்காக போட போறேன். தக்காளியே புளிப்புக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமா ஒரு அரை கரண்டி எடுத்து மீன் குழம்புல இருந்து எடுத்து கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊத்திட்டு இப்ப இதையும் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இதை போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இதுலயே மீனை போட்டு காரம் தடவி விட்டு அதை ஒரு ஓரமா எடுத்து ஊற வச்சுட்டாக்கா அந்த மீன் வந்து உப்பு காரத்துல நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் சிகப்பு சங்கரான்னு சொன்னாரு. அது வந்து ஒரு 3 மீனா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தலை பீஸு அப்புறம் வறுத்தா உடையிற பீஸு இதெல்லாம் எடுத்து மீன் குழம்புக்கு வச்சுட்டேன். அப்புறம் மற்ற நல்லா இருக்க பீஸ் எல்லாம் எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன். கோஸ் வந்துடுச்சு. இப்ப முட்டை 2 எடுத்து இதுல உடைச்சு ஊத்திட்டு கொஞ்சம் மேலோட்டமா அந்த முட்டைக்கு மேல ரொம்ப கலக்காம எடுத்து போட்டு வச்சிருக்கேன் கோஸ் எல்லாம். இப்படி பண்ணி வைக்கும்போது பாத்தீங்கன்னா முட்டை ரொம்ப அடி பிடிக்காம வந்துரும். இப்ப குழம்புக்கு அரைச்சா வெங்காயம், தக்காளி எடுத்து குழம்புல எடுத்து ஊத்தி விட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டு குழம்பு கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்தா சூப்பரா ரெடி ஆயிடும் குழம்பு. அதுல அப்புறமா மீன் போட்டு இறக்கிடலாம். இப்ப ஃபைனலா சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. அடுப்புல ரசத்தை வச்சாச்சு, குழம்பும் கொதிச்சிடுச்சு, மீன் எடுத்து போட்டுடுறேன். அடுத்து மீன் வறுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கு. குழம்புல மீன் போட்டதுமே ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பை. ஏன்னா சட்டியோட சூடுக்கே மீன் நல்லா வெந்துடும். இல்லாட்டி மீன் வந்து அப்படியே புண்டு புண்டு போயிடும். இன்னைக்கு கொஞ்சம் மீனை யூஸ் பண்ணிட்டு அடுத்து வெட்னஸ்டே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கேன். நேத்து ஒரு சிஸ்டர் வந்து ஃபுட் மெனு சார்ட் வேணும், பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தாங்க.
இந்த வாரம் நம்ம பண்ண ஃபுட் மெனு சார்ட்டை நான் பிடிஎஃபாக வந்து டிரைவில் போட்டு வைக்கிறேன். கீழே லிங்க் கொடுத்துடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நம்மளும் ரெடி. மீன் வறுத்துட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நம்மளும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமே இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் டைம் கிடைச்சிது. மற்ற சண்டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பேன். பட் இந்த சண்டே கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க இன்னைக்கு மெனு என்னன்னு பார்க்கலாம். சாதம், மீன் குழம்பு, ரசம், கோஸ் முட்டை பொரியல், மீன் வறுவல், முட்டை. இன்னைக்கு நமக்கு உணவு கிடைச்ச மாதிரியே எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது யாராவது பசியோடு இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த வீக் ஃபுல்லாக வந்து நம்மளோட ஃபுட் சார்ட் நான் போட்டது எல்லாமே நான் காட்டியிருந்தேன். அண்ட் நான் பண்ண சமையலும் காட்டியிருந்தேன். இன்னைக்கு சண்டேயோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வாரத்துலையும் இதே மாதிரி நான் மெனு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.